ஹே கைஸ், நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரி இன்ஸ்டாகிராம்ல வைரலா போயிட்டு இருக்க இந்த மாரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்க ரொம்ப சிம்பிளா எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி தரப்போறேன். அதுவும் நெறைய ஸ்டைல்ஸ்ல. ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க. வித்அவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா ChatGPT ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி லாகின் மட்டும் பண்ணிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதில ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோஸ் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் குடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஒன்ஸ் ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ChatGPTன்னு இருக்கும். அந்த இடத்துல நான் குடுக்குற ஒரு ஸ்பெஷல் ப்ராம்ப்ட் போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட் சென்ட் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுட்ருக்கும். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஜெனரேட் ஆகட்டும் அப்படின்னு காட்டுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா, பக்காவா ரெடியாகி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை சேவ் பண்ணுறது சிம்பிள். மேலே சேவ் ஐகான் இருக்கும். மேலே டாப்பில இந்த இடத்துல. ஸோ அதை கொடுத்து இந்த இமேஜை நீங்கள் ஈஸியா உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா, ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி நீங்கள் ஒரு வாட்டியும் ஃபோட்டோ அப்லோட் பண்ண டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஒரே மாரி இருக்காது. நிறைய ஸ்டைல்ஸில் வரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டெலகிராம் சேனல் குரூப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவே. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ப்ராம்ப்ட் எல்லாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பிடிஎஃப் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அந்த குரூப்பில். ஸோ அது குரூப்பையும் ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்காக கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.